அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/11/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வைத்திய வீரராகவ பெருமாளுடைய அருளால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படட்டும். உடலில் இருக்கின்ற நோய் நொடிகள் அகலட்டும். அஷ்டலக்ஷ்மியின் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். நாளை சுபமுகூர்த்த நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். இன்று அதிகாலை 3:17 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. அதிகாலை 4:01 வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே உள்ள கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு திடீர் வாகன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து போகும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு ஐயப்பனின் அருள் கிடைக்க சரணகோஷனம் பாடி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரம் தொழிலிலே திடீர் போட்டி இருக்கும். அரசு அல்லது அரசாங்கத்திலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. அங்காள பரமேஸ்வரி அம்பாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். மிதுன ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நாளாக உள்ளது. காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாளாக உள்ளது. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். மாணவர்களுக்கு புது சிந்தனை வரும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக வேலை செய்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் சொல்லி பாடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே,
கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படுறதில் அர்த்தம் இல்லை. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். அதே மாதிரி டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. டைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு புது வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை வாங்கி விற்றுவிட்டு புது வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது அற்புதமான பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்மராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல லாபம் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. டெய்லரிங் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் கவனமாக வேலை செய்ய வேண்டிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுவதை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக உள்ளது. காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய திறமையை கண்டு உங்கள் ஆசிரியர்களின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே தொழிலை, வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய நாளாக உள்ளது. ஆன்மீகவாதிகள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ராஜராஜேஸ்வரி அம்பாளை அபிராமி அந்தாதி பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். கன்னி ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வரன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் விஷயங்களிலே எச்சரிக்கை தேவை. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளையண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு மாலை நேரத்தின் பின்னர் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். சாப்பாட்டு விஷயத்திலே கவனம் தேவை. ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இசைக்கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். தவில், நாதஸ்வரம் மற்றும் தமிழ் இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களிலே கவனமாக இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். சுப காரியங்களிலே, சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நெய் தீபமேற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்பு பலன்களை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள்.
அரசியல் துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு மக்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் புகழையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு, சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். வர்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கும் வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் அதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து போங்க. மோதல் போக்கு வேண்டாம். பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு உள்ளது. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் அல்லது பொறுப்பு மாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. மாணவர்கள் படிப்பிலே, கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள், பார்ட் டைம் ஜாப் தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை, முருகனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது கூடுதல் பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ளது. ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள், சர்ஜரி பண்ணி கொண்டவர்களுக்கெல்லாம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட வந்து செல்லும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளிடம் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். லா ஸ்டூடெண்ட்ஸ், சட்ட மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை போற்றி சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பலை தவிர்க்க வேண்டும். வெளிவட்டார தொடர்பு வியாபாரிகளுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டிலே
பிஸ்னஸ் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அது நடக்கும். கலைஞர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள், லெக்சரராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் புகழையும் தரக்கூடிய நல்ல நாளாக உள்ளது. கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. டெக்னீஷியனாக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். மாலை நேரத்தின் பின்னர் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி வராகர் வழிபாடு. லக்ஷ்மி வராகரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கை அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.